நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அண்ணே? அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நீலகண்டனே நல்லா. சரி சரி நல்லா இருக்கீங்களா நீலகண்டனே? நல்லா இருக்கீங்களா? அரசியர் நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? சரி சரி ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஏன்னு கேட்டீங்கன்னா சிங்கமுனாரி திருவிழானாவே ஒரு பெரிய திருவிழாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா உண்மையுமே கூட்டமா அந்த அளவுக்கு இருக்கீங்க. அண்ணே இந்த சாமியெல்லாம் போட்டுமுனே கொஞ்சம் வெளியே போயிட்டு நாளைக்கு வரவா? மாத்து 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 இவ்வளவு நீங்களா எங்கே ராசாக்கள் இருந்தீங்க? சரி சரி என்ன ஸ்டைலில் பாரு அக்கா மக்கா புண்ணியங்க நீங்களா நல்லா தான் உட்காந்தானே. இங்க இருந்து பார்த்தா அப்படியே தெரியுது. ஆமா தெரியுது இல்ல? ஹலோ 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 போதியா? ஹலோ ஹலோ அண்ணன் மைசின்னா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எங்க ராஜதானுக்கு தான் முதல் நன்றி. ஹலோ ஹலோ வந்தமா பட்டமா படம் எடுக்கட்டும். நமது படியை படியோடு தொடருமே. ஹலோ 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 செல்ஃப் எடுக்கிறாளே எப்படி எடுக்கிறாரு தெரியுதா? என்னங்க ஏறி தாண்டா மாமா என்ன பாரு தோப்புதாண்டா ஏறி நல்லாங்க ஏறி தாண்டா மாமா இந்த பாரு தோப்புதாண்டா என்னங்க ஏறி தாண்டா மாமா தோப்புதாண்டா ஏறி நல்லாடா உளுப்பட்டுமா மாமா அதெல்லாம் போய் கேட்டுமா ஏறி நல்லாடா உளுப்பட்டுமா மாமா அதெல்லாம் போய் கேட்டுமா என்னங்க ஏறி தாண்டா மாமா தோப்புதாண்டா பக்கமேளத்துக்கு நன்றி. ஒளிபெருக்கினா சூப்பர். இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒளிபெருக்கிய மற்ற ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் சிங்கம்லரை அனைத்து நாடக கலா ரசிக பெருமக்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். ஆமா இன்னைக்கு எம்கேஆர் நம்ம யார் பாரு தம்பி மணி பப்புன் யாரு? எம்கே ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். இன்னொரு பப்புன் யாரு? மருதமணி என் தலைவன். சூத்துட்டியா? என் தலைவன். தலைவன் என்ன சாமி? மருதமணியா? வாட்டு 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 அண்ணே இந்த சைடில் நிற்கிறவங்களாம் கொஞ்சம் உட்காருங்க. இந்த பெட்டி அண்ணே உட்காருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே என்ன ஒவ்வொருத்தரா பிடிச்சி கூட காலில் விழுவுறண்ணே. உட்காருங்கண்ணே ஒவ்வொருத்தர் பிடிச்சி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிட்ட உள்ளது பாடுறது எங்களுக்கு கேட்கல. அடைச்ச மாதிரியே இருக்குது. இங்கிட்ட உள்ள நிற்கிறவங்களும் ஒன்றுமே கேட்கல. ஹலோ ஹலோ இன்னைக்கு ஓ என்னமா 500 அன்பளி கொடுக்குற மாதிரி அக்கா காண்டி நடக்கிறேன். ஹலோ ஹலோ பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன். நாளன்ன கண்டி பண்ணும் இங்கே வாடாத ரோசா. நாளன்ன கண்டி பண்ணும் இங்கே வாடாத ரோசா.
யூடியூப் அண்ணே 5 பேத்துக்கு நன்றிண்ணே, நன்றி. ஏன்னா வெளிநாட்டில் சிங்கப்பூர், சவுதி, வெளிநாட்டில் உள்ள அனைத்து நாடக கலை ரசிகர்களாக குடும்பத்தை விட்டு சம்பாதிக்கிறதுக்காக அங்கே போயிருக்காங்க. நம்ம ஊர் திருவிழா, நம்ம ஊரில் இருந்து பார்க்க முடியல, கவலையோடு இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ஒளிபரப்போம். என்ன நன்னே, என்ன ஒருத்த கூட தலையை கூட ஆட்ட முடியலையா? 500 ரூபா காசோட தரவா? நன்றி நன்றி. ஏன்னா உண்மையிலுமே இன்றைக்கி யூடியூப் வச்சு தான் இன்றைக்கி உலகமே எல்லாமே நெருங்கி போயிட்டு இருக்கு. 5 யூடியூப் அண்ணன் அவர்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். என்ன செய்யறது எனக்கே புரியலை. ஓகே, நமது ஆளை சந்திக்க வேண்டும். வரக்கூடிய ஆளுகளை எப்படி நான் சந்திக்க கடந்து வாடி தண்டார்பேட்டைய தாண்டி வாடி, சாலைய கடந்து வாடி தண்டார்பேட்டைய தாண்டி வாடி, ஓடைய கடந்து வாடி ஓடி போவான் சிங்கம் முன்னாடி தன்னா தாங்கு தாங்கு திருப்பி போட்டு வாங்கு, தாங்கு தாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. நீங்களே செஞ்சு விடுவீங்களா? என்னங்க என்னங்க செய்றீங்க? சாலையில 2 மரம் சருக்காரு வச்ச மரம், சாலையில 2 மரம் சருக்காரு வச்ச மரம். ஏய் உங்க ஓத்தாவ பிட்டு படம் ஓத்தாவ என்ன ஓத்தவ என்ன அது எப்படி ஆண்டி சரியா நீங்க பணங்கலங்க புடுங்குறீங்க? பணங்கலங்க புடுங்கி சாப்பிடத்தான் நான் இங்க இருந்து வந்திருக்கேன். அனிதா, ராதாகிருஷ்ணா, கம்மா பாக்க வந்து குனிதா. என்னது குனிதே வேணுமா? உங்களுக்கு தேவைப்படுதா? என் சிங்கத்தை பூரா ஏவி விட்டேன்னா அவங்களை கவட்டாப்புலி அந்தும். ஏய், இந்த கூட்டம் ராதாகிருஷ்ணன் மட்டும் அல்ல, அனிதாவுக்கும் இந்த கூட்டம் இருக்கு. எல்லாம் ஜோரா கேட்க பாப்பா. ஓகே நன்றி. எவேன் கப்ளிங் ஆசைப்படுறேன் நான் கைதிக்கிறேன். ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கணுமா? நான் என் பூரா என் அண்ணன் தம்பி. நான் ஒரே ஒரு விஷயம், இவங்கெல்லாம் என் குழந்தைங்க, எல்லா பேருமே என் குழந்தைங்க தான். அப்ப நாளைக்கு வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. ஓசை கொண்டு ஒண்ணு பிரச்சனை, ஓசை நல்லா தீட்டிட்டு வர சொல்லுப்பா வர்றவங்க. ஓசை கொண்டு வந்தாங்கன்னா உன் பூத்தோட்டம் கருகி போக முடியும். கப்பலிங்க அந்த ஓசை அந்த லென்த். ஓகே 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 ஆண்டி. ஓ ஆண்டினா ஆண்டி அப்ப நீங்களே டொங்கஸ் போடுங்க. நானே டொங்கஸ் பண்ணி பேசவனே இருந்தா மட்டும் வாடா என் தங்கா. ஆனா உண்மையிலே இப்படி தரக்கூடாது. அவன் உண்ணி அடிச்சு விடுறான். அனிதா ஏய் நீ சென்னையாக்குவா. இந்த பிறவில உன்னால முடியாதுப்பா. அப்ப நீ கூட காரணம் ஏவி விடவா? அப்போ 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 சிங்கம் முன்னாடி கோயில் காடையை பிடிச்சி விடவா? பிடிச்சி விட்டேன்னா அது கிச்சு கிச்சு இடியா. அது யாரையா இடியா போய்க்கிறது? அவங்க ஒன்று இடியப்ப மாதிரி புளியறதுக்கா எவி கொடுக்குறியா? வாடா ஒரு தாயம், வாடா ஒரு 12, வாடா ஒரு தாயம், வா வா வாடா ஒரு 5. இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள ஒரு பெண்மணி மேடையில் நின்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற நாடக கலைகளை வள வரக்கூடிய அத்தனை தமிழை செய்யும் எம்கேஆர் தலை வணங்குறேன். நான் இந்த மக்களை சிரிக்க வைக்கணும், என் தம்பிகளை சிரிக்க வைக்கணும், அன்னைகளை சிரிக்க வைக்கிறதுக்காக உன்னை ஓத்தாமன்னு பேசுவேன். கண்டிப்பா. ஏன்னா நீ காலையில் பவுடர் அழைச்சிட்டு உன் புருஷன் ரெடியா நிற்பேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. புருஷனே சொல்லி தொல்லாது. கல்யாணம் ஆகாமையாடி முண்டை ஒரு ஈத்து. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்படி கல்யாணம் நடந்தா எம்கேஆர் தான் இருக்கு. அப்புறம் அத்தாடி அப்படி ஒரு தினசரி ஒரு டான்ஸை கட்டியிருந்தா கலிச்சேரி வயக்காட்டில் கெடா மாத்திருப்பேன். ஒன்றும் பிரச்சனை. விவசாயிக்கு மட்டும்தான் மற்ற எல்லா வழியுமே. முதல் நம்ம நாட்டு தமிழ் கலாச்சாரம் என்ன தெரியுங்களா? விவசாயம் தான். நீ கப்பலில் நடக்கும் பண்டிகை புலந்துரும். கப்பலிங்க நடக்கிறேன். இந்த உலகத்திலே எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் அத்தனை பிறவிகளுக்கு ஆண் சிங்கங்களுக்கு ஈடாகாது என்பதை பட்டிமன்றத்தை துவக்குகிறேன். எம்கேஆர் ஓகே இருங்க, நீங்கள் நானும் பேசுவோம். இந்த உலகத்திலே எந்த இடத்திலே எச்சி என்ன கன்றாவி இருந்தாலும் கைலியை தூக்கி விட்டு ஓட்ட விழுந்த சட்டியை வைத்து மண்ணை ஒட்டி உட்காரக்கூடிய தமிழன் தான் ஆண் இனம். ஓகே பார்,
இருங்க, வாட்டர் கேன்ல கையில் அடிக்கிறேன் பாரு. பேசுறீங்களா? வாட்டர் கேனு பயலுக என்னதான்